வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இந்த மேரேஜ் மேட்சிங்கை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது எந்த ராசியை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நீங்கள் திருமண வரன் இல்லை திருமண பொருத்தம் இல்லை கல்யாணம் ஆனவங்களாக இருப்பீங்க. ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு பொருந்தாத ராசியா, நமக்கு இது பொருந்துமா பொருந்தும். அப்புறம் மெயினாக அந்த ரிலேஷன்ஷிப், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஃப்யூச்சர் லைஃப் அப்படின்றது உங்களுக்கு பொருத்தமான ஒரு நட்பு ராசியாக, ஒரு நட்பு நட்சத்திரமாக இருந்தால் சேஃப். ஸோ அதை பற்றி தான் இப்போ கிளியராக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கு எதை அவாய்ட் பண்ணலாம், எதை அவாய்ட் பண்ணிட்டா, ஏன்னா செலக்ட் பண்ணுற சாய்ஸ் நிறைய இருக்கும், அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு தான் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா சேஃப். அது என்னென்றது டீட்டெயிலாக பார்ப்போம். lifehoroscope.in இந்த வெப்சைட் மட்டும் தான் நம்மளுது. கிளிக் பண்ணுங்கள், அதில் உள்ள ஹாரோஸ்கோப் அண்ட் அதர் சர்வீசஸை யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. அதாவது மகர ராசி. ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் காலச்சக்கரத்துக்கே உழைப்பின் அதிபதியாக இருக்கக்கூடியது தான் மகரம், சனியுடைய ராசி. மகரத்தில் பிறந்தால் நிறைய பேர் எல்லா ராசியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு பேதமே இல்லை. எந்த ராசி வேணாலும் எனக்கு ஓகே, எந்த ராசி தான் ஓகே, பரவாயில்ல, வரன் கிடைச்சா போதும், பையன் கிடைச்சா போதும், பொண்ணு கிடைச்சா போதும். இப்போ மகரத்துக்கு தேர்வில் எதை அவாய்ட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, எனக்கு தெரிஞ்சு மகரம் எல்லா ராசியும் கல்யாணம் பண்ணிக்கலாம். சிம்மம் மட்டும் கொஞ்சம் லாஸ்ட் ஆப்ஷன். கடகமாவது ஒரு 50-50 இல்லை ஒரு 60-40 அந்த ரேஞ்சில் திங்க் பண்ணலாம். பட் சிம்மம் மட்டும் தான் ஒத்து போகாது. சிம்மம் மகரம் காம்போ ஒரு 2-3 விஷயத்துக்கு ஒத்து வராது. ஒன்று மகரத்துலேருந்து சிம்மம் 8வது ராசியாகவும், சிம்மத்துலேருந்து மகரம் 6வது ராசியாகவும் ஒத்து போகல, சஷ்டாங்க ராசிகள். ரெண்டாவது மகரம் அப்படிங்கிறது பூமி தத்துவமாக இருக்குது. இந்த பக்கம் சிம்மம் நெருப்பு தத்துவம், அக்னி. அதுவும் பெருசாக ஒத்து போகலை. இந்த அக்னிக்கு ஏற்ற மாதிரி இது பூமி ஸ்பீடு எடுக்காது. அடுத்தது இது சனியுடைய ராசி மகரம். சனியுடைய ராசிக்கு அங்கே சூரியனுடைய ராசியாக சிம்மம், அதுவும் ஒத்து போகாது. ஸோ எந்த வகையிலுமே மகரம் சிம்மம் ஒத்து போகக்கூடிய ராசியோட லிஸ்ட்டில் கிடையாது. ரேர் கேஸ் சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து வாழ்க்கையை வாழ்வாங்க. எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குன்னு தெரியாது, எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியாது. பட் ஆனால் வாழ்க்கை சில பேருக்கு ஓடுது. நம்ம ஒரு பொதுவாக தேர்வு செய்கிறீங்க, ஒரு வாழ்க்கை துணையை தேர்வு செய்கிறீங்க, ப்ளஸ் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மகரம் அண்ட் சிம்மமாக காம்பினேஷன் போக வேண்டாம். மற்றது எல்லாமே பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். மிதுனம் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. மகரத்துடைய பேச்சை மிதுனம் கேட்பான்னு உறுதி இல்லை. ஸோ அதனால் அது தேர்வு செய்யும் போது நீங்கள் என்ன மைண்ட் செட்டோட தேர்வு செய்யணும்னா, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், ரொம்ப அவங்கள போட்டு நம்ம நம்ம பேச்சை கேட்கணும்னு சொல்லி அவங்கள ட்ரை பண்ணோம்னா அது சரி வராது. அப்படிங்கிற ஒரு ஒரு இண்டிபெண்டன்சி, ஸோ ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அவங்க விரும்புவாங்க. அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அடுத்தது மகரம் அப்படிங்கிற ஒரு ராசியை பொறுத்த வரைக்கும் கடகம் நான் சொன்ன மாதிரி 50 டோட்டல் அவாய்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. 7வது ராசி சில சமயத்தில் ஒத்து போகும், சில சமயத்தில் ஒத்து போகாது. அவங்களுடைய எண்ணங்களுக்கு நீங்கள் ஒத்து போனால் ஒத்து போகலாம். இப்போ கடகத்துக்கு சொல்லும் போது நான் மகரம் பெருசாக ஒத்து போகலன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷனாக வேணால் வச்சுக்கலாம். அவாய்ட் பண்ணுறது சிம்மம். மிதுனம் நான் கேள்வியை கேட்க மாட்டேன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். கடகம் நீங்கள் அவங்க தாட்ஸுக்கு ஒத்து போகணும், இல்லைனா அதையும் நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஸோ இதுதான் மெயின். மீதி எல்லா ராசிக்கும் மகரம் ஓகே தான். மேஷத்துக்கெலாம் மகரம் ஓகே. இந்த பக்கம் கன்னி ராசி இருக்குது, துலாம் இருக்குது, ரிஷபம் இருக்குது, மீனம் இருக்குது, தனுஷ் இருக்குது, பக்கத்துலேயே கும்ப ராசி இருக்குது, விருச்சிகம் கூட இருக்குது. இதெல்லாம் மகரம் ஓகே தான். மகரத்துக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் கேட்டது மகரம் ராசியை சேர்ந்தவங்க அதே ராசியை கல்யாணம் பண்ணிக்கலாமா? சனியுடைய ராசியை அதே சனியுடைய ராசியை கல்யாணம் பண்ணுறதுனால ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. வாழ்க்கை ஒத்து போயிடும். லைஃப் அப்படியே ஒரு பயணம், அது ஒத்து போயிடும். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா, அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குமா, அது நல்ல முன்னேற்றத்தோடு இருக்குமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்த அதை நீங்கள் திங்க் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசியோட 100% ஒத்து போகும்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதனால் அது லாஸ்ட் ஆப்ஷன் அதையும் வச்சுங்க. பட் ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு என்ன அட்வான்டேஜாக இருக்குன்னா, நிறைய ராசிகளோடு நீங்கள் மேட்ச் ஆகுறீங்க, அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நிறைய பேரோட பொருந்ததில்லை, மேட்ச் ஆகிறதில்லை. நீங்கள் நிறைய பேரோட மேட்ச் ஆகிறதே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அந்த வகையில் நீங்கள் மகர ராசியை தேர்வு செய்கிறது, அதாவது மகர ராசியை சேர்ந்தவங்க எந்த ராசியை வேணால் தேர்வு செய்கிறது பரவாயில்ல. ஸோ இன்னொன்று ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். மகர ராசியை சேர்ந்தவங்க எவ்வளோ பேர் வாழ்க்கையை ஒரு அந்யோன்யமாக வாழ்கிறாங்க, குடும்ப வாழ்க்கை, பர்சன்டேஜ் வைஸ் நிறைய ஸ்கோர் வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவாய்டபுளாக சொன்னதே ஒன்று சிம்மம் மட்டும்தான். எப்படி பார்த்தாலும் ஒரு 75% மகர ராசிக்காரர்கள் ஒத்து போய் வாழ்கிறாங்க, இல்லைனா அனுசரிச்சிக்கிறாங்க, இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை பரவாயில்லைங்க, ஓடிட்டுருக்கு,
சூப்பர் டூப்பர் சொல்கிறோமோ இல்லையோ பரவாயில்ல ஓடிட்டுருக்கு, நாட் பேட் அப்படின்னு வேணால் கொண்டு போயிடலாம். எவ்வளோ இதுவாலும் தாங்கக்கூடிய மன வலிமை இருக்குது, பொறுமை இருக்குது, சகிப்புத்தன்மை இருக்குது. அதனால் இந்த வாழ்க்கையை வந்து கடந்து கொண்டு போயிடுறாங்க. அதனால் மகரத்தில் பிறப்பது நல்லது தான். ஒன்றே ஒன்று நம்ம செக் பண்ணுறது என்னென்னா, அந்த 7 சனியில் கல்யாணம் பண்ணுறோமா, இந்த பக்கம் ராகு கேது தோஷம் இல்லாமல் நம்ம வந்து உஷாராக கல்யாணம் பண்ணுறோமான்னு பார்த்துக்கணும். அது வந்து பார்த்துக்கிட்டா போதும். வாழ்த்துக்கள். இப்போ இந்த ராசி பொருத்தத்தை பற்றி நீங்கள் பார்த்தீங்க. ஏற்கனவே நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ பொருத்தமான ராசி எதுன்னு கேட்டிங்க. பட் பொருத்தமான ராசி தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன். எந்தெந்த ராசியை கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கணும் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு செஷனில் நான் வந்து நட்சத்திரத்துக்கு டீப்பாக இன்னும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போது இந்த பார்த்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சிலருக்கு பொருந்தாத ராசி கூட சம்டைம்ஸ் பொருந்துற மாதிரி இருக்கும். அது தனிப்பட்ட ஹாரோஸ்கோப்புடைய பலனும் ப்ளஸ் வந்து அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் குணாதிசயங்கள்லாம் ஒரு ஹாரோஸ்கோப் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அவங்க எந்த ராசியை கல்யாணம் பண்ணாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி சில ராசிகள்லாம் உண்டு. ப்ளஸ் மீன்ஸ் அந்த பிளானட்டரி பொசிஷன் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கலந்து புரிஞ்சுங்க. அதே மாதிரி திருமண பொருத்தத்துக்கு நிறைய பேர் கேட்ட காமனான கேள்விகள்லாம் இருக்குது. அது என்னென்னா, ரஜ்ஜு முக்கியமா, அப்புறம் வந்து இந்த வசிய பொருத்தம்னு இருக்கே, அது வசியமாக இருந்தால் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகி போயிடுமேன்னு கேட்குறாங்க. அப்புறம் கணப்பொருத்தத்தை பற்றி ஒரு இது டவுட் இருக்குது. இதில் வந்து எப்படிங்க இது கணப்பொருத்தம் ரொம்ப முக்கியமானு கேசி, எல்லா பொருத்தமும் முக்கியம்தான். கணம்னா என்னென்னா, மனித கணம், தேவகணம், ராட்சச கணம். அப்போ அவங்களுடைய அணுகுமுறைகள் ஒன்று இருக்குது. ஒரு மனிதனுடைய அணுகுமுறைகள், மனிதன் மாதிரி அவன் திங்க் பண்ணி செயல்படுவானா, ஒரு ராட்சசன் போல் அந்த வேகம் இருக்குமா, ஒரு தேவகணம்னா தேவர்கள் போல், அதாவது ரொம்ப சாத்விகமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் அதோடைய வித்தியாசங்கள். ஸோ அது ஒரு ப்ரையாரிட்டியானு கேட்டிங்கன்னா, அது அதுக்கு ஒரு அம்சம் இருக்குது. அதே மாதிரி ரஜ்ஜு வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உயிர் போயிடும், ஆயில் கண்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி எல்லா ரஜ்ஜுக்கும் ஆயில் போகும்னு கிடையாது. கழுத்து ரஜ்ஜுன்னு ஒன்று இருக்குது, தலை ரஜ்ஜுன்னு, இது 2 தான் வந்து ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசப்படுறது. மற்ற ரஜ்ஜுவெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் வந்து கொண்டு போகிறது இல்லை. அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த நட்சத்திரங்களுடைய பொருத்தத்தை தின பொருத்தம் ரொம்ப முக்கியமாக. ஏன்னா க்ளோஸாக இருக்கிற ஸ்டார்ஸ்லாம் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்களே. பொதுவாகவே பெண்ணுடைய நட்சத்திரத்தை வந்து ஆணுடைய நட்சத்திரம் 7 அல்லது 13 நட்சத்திரத்தில் கடந்திருந்தால் நல்லது. 13 கடந்தால் ரொம்ப நல்லது, குறைஞ்சபட்சம் 7 கடந்தால் நல்லது. ஸோ இது நட்சத்திரங்கள். அப்போது வந்து ஒரு பொருத்தம் எடுக்கும்போது நிறைய ஆஸ்பெக்டில் பார்க்கணும். தோஷங்கள் இருக்கான்னு பார்க்கணும், தோஷம் இல்லாத ஜாதகத்தை பார்க்கணும். அதே மாதிரி ராகுவால் தோஷம் வருதா, இல்லை வந்து செவ்வாயால் வருதா, இல்லை சனியால் வருதா, இல்லை கலஸ்திர ஸ்தானமே தோஷம் அடைஞ்சிருக்கா, இல்லை குரு சுக்கிரன் சுபர்கள் கெட்டு போயிருக்காங்களா, இப்படி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்க கற்றுக்கணும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துற இந்த வீடியோ என்னென்னா, எதை வந்து ராசியில் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ராசிங்கிறது எமோஷன், ராசிங்கிறது மைண்டு. ஒரு மனிதன் தினமும் சிந்திக்கிறது, செயல்படுறது, அவன் புரிஞ்சிக்கிறது, அவன் யோசிக்கிறது, அவன் பழகிறது, அவன் அணுகுமுறை செய்கிறது, இதுதான் ராசி. அப்போது தனக்கு நட்பான ஒரு ராசியை தேர்வு செய்யும்போது அந்த வாழ்க்கையை இனிக்கும். தனக்கு நட்பில்லாத ராசியை தேர்வு செய்யும் அந்த வாழ்க்கையில் வந்து சில கசப்பான அனுபவங்களை சந்திக்கிறதுனால அதை முடிஞ்ச அளவுக்கு அன்ஃபேவராக செலக்ட் பண்ண வேணான்னு தான் கருத்து. சரி, சில பேர் உடனே ஒரு கேள்வி இருக்கும், செலக்ட் பண்ணிட்டோம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், நீங்கள் சொல்கிற பொருந்தாத ராசியில் தான் லிஸ்ட்டில் வருது. உதாரணத்துக்கு மேஷ ராசிக்காரன், நான் வந்து கன்னி ராசி பெண்ணை வந்து நேசிக்கிறேன், அப்புறம் இந்த பக்கம் நான் விருச்சிக ராசி பெண், எனக்கு வந்து மிதுன ராசி தான் பையன் வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி கும்ப ராசியில் பிறந்து சிம்மத்தை வந்து இல்லைனா கடகத்தை வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. கும்பம் அண்ட் கடகம், மகரம் அண்ட் சிம்மம், இதெல்லாம் பொருந்தாத ராசிகள்னு வச்சுங்களேன். ஸோ இப்படி இருக்கும்போது அது என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ அவங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் அந்த ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா அந்த வாழ்க்கையை வந்து காப்பாற்றி கொண்டு போகும். ஸ்கோர் நல்லா இருந்தால் என்னென்னா, மனஸ்தாபங்கள், மன வருத்தங்களோட அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த வாழ்க்கையை கொண்டு போகணும். இந்த புரிதலோடு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பரோட ஒரு ஷேர் பண்ணுங்கள். lifehoroscope.in மேரேஜ் மேட்சிங்க்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், ஒரு சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதையும் பயன்படுத்திங்க. ப்ளஸ் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷனும் மேரேஜ் மேட்சிங் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.